Welcome back, dear students. So, in this video, we are going to see problem 6. Okay, problem number 6 in harmonic function. We will see problem 4 and 5 later. Um, so, wait a minute. So, problem 6 is given v of x comma y is equal to x power 4 minus 6x square y square plus y power 4. Find f of z such that f of z is analytic. So, இப்போ நமக்கு givenல வந்து imaginary part கொடுத்திருக்காங்க. f of z ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க ஹார்மோனிக் கான்ஜுகேட் எல்லாம் கண்டுபிடிக்க சொல்லல. ஸோ நம்ம வந்து v கொடுத்திருக்காங்க, இமேஜினரி பார்ட் கொடுத்திருக்காங்க. நம்ம f of அந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இதை வந்து மைல் தாம்சன் மெத்தட்ல பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இங்க உங்களுக்கு வந்து புக்ல வந்து மைல் தாம்சன் மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க, சிஆர் இக்குவேஷனை யூஸ் பண்ணியும் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு மெத்தடுமே பார்க்க போறோம். சிஆர் இக்குவேஷன் யூஸ் பண்ணி பண்றோம் அப்படின்னா என்ன பண்ணணும், எது கொடுத்திருக்காங்களோ அதுல இருந்து அதனுடைய ஹார்மோனிக் கான்ஜுகேட்டை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு யூ பிளஸ் ஐவி போட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மைல் தாம்சன் மெத்தட் அப்படின்னா நமக்கு எது கொடுத்திருக்காங்களோ அதுல இருந்து அதனுடைய பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் ரெஸ்பெக்ட் எக்ஸும் கண்டுபிடிக்கணும், ஒய்யும் கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸ் டேர்மை வந்து பை ஒன்னோ சை ஒன்னு எடுத்துக்கணும், ஒய் டேர்மை வந்து பை ஒன் ஆர் சை ஒன் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ் கமா ஒய்க்கு பதிலாக இசட் கமா ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் இசட் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலால நம்ம பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு வந்து எஃப் ஆஃப் இசட் நமக்கு கிடைச்சிடும். அந்த எஃப் ஆஃப் இசட்ல வந்து யூ வந்து பியோட கான்ஜுகேட்டா இருக்கும், பி வந்து யூவோட கான்ஜுகேட்டா இருக்கும். ஸோ இதான் நமக்கு ரெண்டு மெத்தடுமே. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு மெத்தட் உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலே போதும், இந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்து ஈஸியா பண்ணிடலாம். எதையும் வந்து ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணாலே போதும். மெத்தட் மட்டும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும், இது எப்படி பண்ணணும். சிஆர் இக்குவேஷன் யூஸ் பண்றோம் அப்படின்னா எப்படி பண்ணணும், மைல் தாம்சன் மெத்தடை யூஸ் பண்றோம் அப்படின்னா எப்படி பண்ணணும். ஓகே, ஸோ இங்க நமக்கு கிவன்ல வந்து இமேஜினரி பார்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணுவோம், இது வந்து ஹார்மோனிக்கா இருக்கான்னு செக் பண்ணுவோம். நம்ம அனாலிட்டிக்கா இருக்கணும், அந்த எஃப் ஆஃப் இசட் வந்து அனாலிட்டிக்கா இருக்கணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வந்து அந்த ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் நமக்கு ஹார்மோனிக்கா இருக்கணும். அப்ப இது நமக்கு ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக்கான்னு செக் பண்றோம். இப்போ ஹார்மோனிக்கா செக் பண்ணோம் அப்படின்னா வி எக்ஸ் எக்ஸும் வி ஒய் ஒய்யை சம் பண்ண நமக்கு 0 வரணும். ஸோ நமக்கு கிவன் வந்து வி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து இது v of x, y வந்து நமக்கு இது. சோ vx நம்ம கண்டுபிடிக்கலாம், இதுல இருந்து vxxும் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி vyyயும் நம்ம என்ன பண்றோம், கண்டுபிடிக்கிறோம். சாரி, இது வந்து vy. ஓகேவா? இது v டபுள் y போட்டிருக்கிறேன், இது வந்து vy. ஓகே, சோ vy கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் v டபுள் y கண்டுபிடிக்கிறோம். சோ ரெண்டையும் கம்பைன் பண்ணுங்க. இங்க 12x² இருக்கு, இங்க -12x², இங்க -12y², இங்க +y2 12y². ரெண்டையும் சம் பண்ணா நமக்கு கிளியர்லி நமக்கு என்னதான் 0 தான். சோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் நமக்கு என்ன ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு, ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. சோ v வந்து நமக்கு ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிஆர் ஃபார்ம்ல சிஆர் இக்குவேஷனை யூஸ் பண்ணி பண்ண போறோம். அப்ப நம்ம வந்து u வந்து v உடைய ஹார்மோனிக் கான்ஜுகேட் நம்ம எடுத்துக்கிறோம். u வந்து v யோட ஹார்மோனிக் கான்ஜுகேட் இருக்கிறதுனால அந்த கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷனா இருக்கும். சோ அப்ப நம்ம வந்து b கண்டுபிடிக்க போறோம், சாரி b கொடுத்திருக்காங்க, u கண்டுபிடிக்க போறோம். இப்ப சிஆர் இக்குவேஷனை யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து எய்தர் இங்க நமக்கு v கிவன்ல இருக்கு, அப்ப vxும் தெரியும், vyயும் தெரியும். சோ நம்ம vx ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும், மைனஸ் uy, vy ஈக்குவல் டு ux. சோ அப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு நம்ம இங்க என்ன பண்ணணும், யூஸ் பண்ணி அதை வந்து யூக்கு வந்து மாத்தணும். அப்ப இங்க நம்ம எதை யூஸ் பண்றோம் அப்படின்னா இங்க நமக்கு மைனஸ் டேர்ம் இல்ல, சோ நம்ம என்ன பண்றோம், இதை வந்து யூஸ் பண்றோம். ux equal to vy, vy equal to ux யூஸ் பண்றோம். சோ அப்ப ux equal to vy, vy யோட வேல்யூ என்ன, -12x, நம்ம அப்படியே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அது -12x²y plus 4y cube, that is ux equal to இது. இப்ப எனக்கு u வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், x வச்சு இன்டகிரேட் பண்றோம். சோ அப்ப x வச்சு இன்டகிரேட் பண்ணா நமக்கு இந்த டேர்ம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, சோ நம்ம அடுத்தது இன்டகிரல் பண்றோம். சோ இன்டகிரல் பண்ணும்போது எனக்கு வந்து இங்க என்ன வரும், ux வந்து becomes u. இங்க நமக்கு வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ வச்சு பண்றோம், அப்ப 12y அப்படியே இருக்கும். x² இன்டகிரல் பண்ணா x³ by 3,
4y கியூப் வந்து கான்ஸ்டன்ட் ஆயிரும். அப்ப நமக்கு வந்து ரிமைனிங் நமக்கு கிடைக்கிறது வந்து எக்ஸ். ஏன்னா நமக்கு இது எப்படி இருக்கும், 4y கியூப் dx equal to 4y cube into integral dx னு இருக்கும். So integral dx ஓட வேல்யூ நமக்கு என்ன, x. So அப்ப நமக்கு இந்த டேர்ம் நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகும், 4y cube x. இங்க நம்ம x வச்சு இன்டெகிரல் பண்றோம், நமக்கு வந்து பிளஸ் அந்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து pi of y. Pi of y is an arbitrary function of y. x வச்சு இன்டெகிரல் பண்ணா நம்ம y கான்ஸ்டன்ட் அந்த ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் y ல போடணும். y வச்சு இன்டெகிரல் பண்ணா அந்த ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து x ல போடணும். அது எப்பவுமே ஞாபகத்துல இருக்கணும். சோ நம்ம சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு u ஓட வேல்யூ நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம எய்ம் வந்து என்ன, இந்த பை ஆஃப் y ஓட வேல்யூவை வந்து கண்டுபிடிக்கணும். சோ பை ஆஃப் y நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ணிருக்கிறோம், ux ஐ மீன் vy equal to ux யூஸ் பண்ணி u ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்கோம். சோ அப்ப நமக்கு ரிமைனிங் பேலன்ஸ் இருக்கிறது வந்து என்னது, vx. அப்ப vx equal to நமக்கு என்ன, மைனஸ் uy. அப்ப நான் எனக்கு இங்க u நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன், இதுல இருந்து uy கண்டுபிடிப்பேன். CR equation யூஸ் பண்ணி uy ஓட வேல்யூ கண்டுபிடிப்பேன். ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம என்ன சொல்லுவோம், கம்பேர் பண்ணி நம்ம அந்த பை ஆஃப் y ஓட வேல்யூவை கண்டுபிடிப்போம். சோ இப்ப இத நான் வந்து u வச்சு y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு என்ன வரும், மைனஸ் 4x கியூப். இங்க எனக்கு வந்து 12xy ஸ்கொயர் பிளஸ் பை டேஷ் ஆஃப் y. இது வந்து இந்த u வந்து y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணா இது கிடைக்குது. CR equation அப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும், uy equal to minus vx. So vx ஓட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும், அதுக்கு ஒரு மைனஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், uy கிடைச்சிரும். அப்ப இந்த ரெண்டையும் நம்ம அடுத்து என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணா என்ன ஆகும், இதுவும் கேன்சல் ஆகும், இதுவும் கேன்சல் ஆகும். சோ நமக்கு ரிமைனிங் நமக்கு யார் இருக்கா, பை டேஷ் ஆஃப் y வந்து 0 வந்துரும். சோ பை டேஷ் ஆஃப் y 0 அப்படின்னா பை ஆஃப் y நமக்கு கான்ஸ்டன்ட், அது நம்ம c ன்னு எடுத்துப்போம். அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம எங்க சப்ஸ்டிட் பண்ணணும், இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணணும். அப்ப நமக்கு u becomes minus 4yx cube plus 4xy cube plus c. சோ நம்ம வந்து u ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. சோ அப்ப நமக்கு ஆல்ரெடி நமக்கு v வந்து givenல இருக்கு. therefore f of z equal to u plus ib. சோ u ஓட வேல்யூ இது, v ஓட வேல்யூ இது, ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம என்ன பண்றோம், சிம்பிளிஃபை பண்றோம். சோ சிம்பிளிஃபை பண்றது வந்து இது ஓகே தான், உங்களுக்கு இது ஈஸி தான், இதுல பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல. நம்ம இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த டேர்ம் நம்ம அடுத்து வந்து ஃபர்ஸ்ட்ல எழுதிருக்கிறோம், இந்த டேர்ம் வந்து செகண்ட்ல எழுதிருக்காங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா, த்ரோ அவுட்டா ஐய வந்து காமனா வெளியே எடுக்கிறாங்க. சோ நோட் பண்ணுங்க, இந்த டேர்ம்ல நமக்கு ஐ டேர்ம் கிடையாது, பட் எனக்கு ஐ டேர்ம் இருக்கு. சோ இதுல இருந்து நான் ஐய காமனா எடுத்தேன் அப்படின்னா ரிமைனிங் டேர்ம் எனக்கு வரும். பட் எனக்கு இங்க ஐ கிடையாது, பட் நம்ம என்ன பண்றாங்க, ஐய வந்து மொத்தமாவே வெளியே எடுக்கிறாங்க. அப்ப ஐய மொத்தமா வெளியே எடுக்கிறாங்க அப்படின்னா இங்க எனக்கு வந்து மைனஸ் இருக்கு. அப்ப நான் ஐய வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா அப்ப எனக்கு இங்க என்ன இருந்திருக்கணும், இங்க ஒரு ஐ இருந்துச்சு அப்படின்னா ஐ ஸ்கொயர் ஐ ஸ்கொயர் மைனஸ் 1. நமக்கு இங்க வந்து இங்க நமக்கு ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப எனக்கு இந்த இடத்துல நான் என்ன போடணும், பிளஸ் ஐ. இப்ப மல்டிப்ளை பண்ணி பாருங்க, ஐ ஸ்கொயர் வந்து மைனஸ் 1. அடுத்து எனக்கு இங்க என்ன இருக்கு, பிளஸ் இருக்கு. அப்ப இந்த இடத்துல நான் என்ன போடணும், மைனஸ் போடணும். ஏன்னா ஐயும் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் வரும், மைனஸும் மைனஸ் சேர்ந்து பிளஸ் ஆயிடும். சோ அப்ப நமக்கு வந்து த்ரோ அவுட் நம்ம என்ன பண்றோம், ஐய வந்து காமனா எடுக்கிறோம். ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், குரூப்பிங் பண்றோம். சோ குரூப்பிங் பண்றது இந்த டேர்ம், அதுக்கப்புறம் இந்த டேர்ம், இந்த டேர்ம், இந்த டேர்ம், இந்த டேர்ம், இந்த வந்து நம்ம என்ன பண்றோம், குரூப்பிங் பண்றோம். சோ x பவர் 4 பிளஸ் i 4x cube y minus 6x square y square minus 4xy cube plus y power 4. இது எதனுடைய ஃபார்முலா, x plus iy the whole power 4 அதனுடைய ஃபார்முலா. x plus y the whole power 4 ஃபார்முலா என்ன வரும், x power 4 plus 4c3 x cube y plus 4c2 x square y square plus 4c1 x y cube plus y power 4. சோ அப்ப நமக்கு இங்க வந்து iy the whole power 4 நமக்கு என்ன வரும், i square minus 1
again ஒரு I square minus 1. So I power 4 is equal to minus 1 into minus 1 plus 1. So நமக்கு இங்க என்ன இருக்கு? Plus y power 4 இருக்கு. அடுத்தது நமக்கு சரி ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு x பவர் 4 அது இருக்கு. செகண்ட் டேர்ம் வந்து 4c3 x cube y. அப்ப 4c3 அப்படின்னா எனக்கு என்ன வரும்? 4 x cube. இங்க x cube இருக்கா? y நமக்கு இங்க என்னது? iy. சோ நமக்கு iy இருக்கு. தேர்ட் டேர்ம் நமக்கு 4c2 x square y square. 4c2 ஓட வேல்யூ வந்து 6. x square வந்து இருக்கு. y squareனா iy the whole square. So iy the whole square அப்படின்னா மைனஸ் y square வந்துடும். ஸோ நமக்கு இந்த டேர்மும் கரெக்டா இருக்கு. ஃபோர்த் டேர்ம் வந்து என்னது? 4c நான் தப்பா சொன்னேன்னா அந்த ஃபர்ஸ்ட் வந்து 4 x பவர் 4 பிளஸ் 4c1. சாரி நான் 4c3 சொல்லிட்டேன். 4c1. ஸோ 4c1 4c3 நமக்கு 4 தான். 4c1 ஈக்குவல் டு 4. 4c3 நமக்கு 4 தான். இப்போ நமக்கு 4c3 xy கியூப் வரும். ஸோ இப்போ 4c3 னா 4x y கியூப். y கியூப்னா எனக்கு என்ன வரும்? iy the whole power 3. அப்போ y ஸ்கொயர் வந்து -1. இன்னொரு i ரிமைனிங் இருக்கு. அப்ப நமக்கு மைனஸ் i வரும். ஓகே, ஸோ நான் இதை மிஸ் பண்ணியிருக்கேன்னா நான் யா நான் ஒரு மைனஸ் ஐயை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சாரி இதில் ஒரு ஐ வரும். ஓகே, இந்த ஒரு ஐ இருக்குல்ல, பிராக்கெட் வெளியே இருக்குல்ல, அது நான் போடாம விட்டுருக்கேன். ஸோ நமக்கு வந்து ஃபோர்த் டேர்ம் கிளியர் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேர்ம் வந்து ஒய் பவர் 4. ஸோ அப்போ நமக்கு ஒய் பவர் 4 எப்படி வரும்? ஐ ஒய் த ஹோல் பவர் 4 which is equal to iy the whole square into iy the whole square. I square minus 1, I square minus 1 ரெண்டும் சேர்ந்து பிளஸ் ஆகி நமக்கு y power 4 கிடைக்கும். ஸோ அப்போ இந்த இதை நம்ம எப்படி எழுதலாம்? x plus iy the whole power 4 எழுதலாம். ஓகே, ஸோ பிளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குல்ல, அது x plus iy is nothing but z. அப்போ z power 4. அப்போ f of z equal to I z power 4 plus c. So இதுதான் நமக்கு தேவையான required analytic function. இந்த required function வந்து என்ன? f of z equal to I z power 4 plus c. So இப்போ நம்ம பார்த்தது வந்து CR equation யூஸ் பண்ணி தான் நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து மைல் தாம்சன் மெத்தட். இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். So மைல் தாம்சன் மெத்தட் நமக்கு என்ன சொல்லுது? ரியல் பார்ட் கொடுத்திருந்தாங்கன்னா, இது நல்லா நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். ரியல் பார்ட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா பை 1 வந்து நமக்கு வந்து ux. ஓகே, பை 2 வந்து நமக்கு வந்து uy. அதே மாதிரி v கொடுத்திருந்தாங்கன்னா sin1 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து vx கிடையாது vy. ஏன்னா நமக்கு ux-உம் vy-யும் தானே ஈக்குவல். சோ அப்ப இங்க நமக்கு ux இருக்குன்னு அது கரெஸ்பாண்டிங்கா இங்க நமக்கு vy தானே வரணும். அப்போ vங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா sin1 வந்து vy எடுத்துக்கணும், sin2 வந்து vx எடுத்துக்கணும். மாத்திரக்கூடாது. sin1 vx ஆவும் sin2 vy-ன்னு எடுத்தீங்க அப்படின்னா அவ்வளவுதான் ப்ராப்ளம் வந்து தப்பாயிடும். ரியல் பார்ட் கொடுத்திருந்தாங்கன்னா பை 1 வந்து ux, பை 2 வந்து uy. இமேஜினரி பார்ட் கொடுத்திருந்தாங்கன்னா psi 1 வந்து vy, psi 2 வந்து vx. ஓகே, சோ இப்ப நம்ம வந்து psi 1 வந்து vy எடுத்துக்கறாங்க, psi 2 வந்து vx எடுத்துக்கறாங்க. இப்ப psi 1 vy நமக்கு ஆல்ரெடி தெரியும், vx-உம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? xy ஓட பிளேஸ்ல வந்து z, 0 வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்போ பை 1 ஆஃப் z, 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா z, 0 பார்க்கும்போது நமக்கு என்ன வருது? 0 வருது. பை 2 பார்க்கும்போது 4z கியூப் வருது. ஓகே, நீங்க வந்து x ஓட பிளேஸ்ல z, y ஓட பிளேஸ்ல 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெண்டு ஆன்சரும் கிடைக்கும். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? ஃபார்முலா நமக்கு வந்து என்ன? f of z equal to pi 1 of psi 1 of z, 0 plus I psi 2 of z, 0. இதே இது ரியல் பார்ட் கொடுத்திருந்தாங்கன்னா உனக்கு இங்க என்ன வரும்? பை 1 ஆஃப் z, 0 மைனஸ் I பை 2 ஆஃப் z, 0 இருக்கும். அதே இது இமேஜினரி பார்ட் கொடுத்திருந்தாங்கன்னா பை 1 ஆஃப் psi 1 ஆஃப் z, 0 பிளஸ் I psi 2 of z, 0. So psi 1 நமக்கு 0, psi 2 வந்து 4z cube. So அப்ப 0 plus I 4z cube dz. So z cube இன்டெகிரல் பண்ணா நமக்கு z பவர் 4 by 4, 4 4 கேன்சல் ஆகி I z பவர் 4 plus c. So எவ்வளவு சிம்பிள் பாருங்க.
மைல் தாம்சன் மெத்தட் யூஸ் பண்றது வந்து ரொம்ப சிம்பிள். வித்தின் 4 or 5 lines we get the answer. பட் இதே இது நம்ம சிஆர் ஈக்குவேஷன் அப்ளை பண்றோம் அப்படின்னா அது கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். நம்ம ரியல் பார்ட் அந்த கான்ஜுகேட்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறோம். பட் மைல் தாம்சன் மெத்தட் அப்படி கிடையாது. கிவன்ல இருந்தே நம்ம என்ன பண்றோம், உனக்கு யூ கொடுத்துருக்காங்களா, நீ யூல இருந்தே கண்டுபிடிக்கலாம். வி கொடுத்துருக்காங்களா, வில இருந்து நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து கண்டிப்பா கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூமா. தேங்க்யூ.